அப்பேற்பட்ட வால்மீகி நாம குணங்களெல்லாம் சொல்லிண்டே நினைச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த வால்மீகி பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த கீர்த்தனம் ஜம்முன்னு ராமாயணத்தை எழுதி முடிச்சாச்சு. இப்போ இதை யாரை கொண்டு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு வால்மீகி யோசிக்கும் பொழுதே அவருடைய சரணங்கள்ல 2 அழகான குழந்தைகள் வந்து நமஸ்காரம் பண்ணலாம். லவகுஷர்கள் சாட்சாத் சீதாராமர்களுடைய குழந்தைகள்லாம் வால்மீகி ஆசிரமத்தில் வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட குழந்தைகள் வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு அவர் பார்க்குறார். இந்த குழந்தைகளை கொண்டு தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் வால்மீகி பகவான். ஏன்னா இந்த குழந்தைகள் வேதத்திலெல்லாம் கரை கண்டவா, ராமாயணமே வேதத்துக்கு உபகிரமணம்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த குழந்தைகளை கொண்டு பிரச்சாரம் பண்ணணும்னு சின்ன குழந்தைகள் 10 வயசு கூட இல்லை அந்த குழந்தைகளுக்கு அழகா சொல்லித்தரார். தபஸ்வாத்தியாய நிறுத்தம்னு அவர் சொன்னா குழந்தைகள் 2 தடவை வாங்கி சொல்றது. தபஸ்வாத்தியாய நிறுத்தம், தபஸ்வாத்தியாய நிறுத்தம் அப்படி சந்த சொல்லி 22,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் அந்த குழந்தைகள் கற்றுக்கிறது. ராமனுடைய குழந்தைகள் இல்லையா, அவ எப்படி இருக்கா அப்படின்னா சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த சங்கீதம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல நிபுணர்களா இருக்கா. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, மதுரமா இருக்கு அவளுடைய வாய்ஸ். ஸ்வரஸ்தானம் எல்லாம் நல்லா தெரியுது. எங்க நிறுத்தி பாடணும், எங்க அசைச்சு பாடணும் எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த ராமாயணத்தை அவ்வளோ அழகா பார்க்கலாம். ரெட்டையர்களா இருக்கிறதுனால அஸ்வினி குமாரர்கள் போல இருக்கலாம். ராமரே தன்னுடைய ரூபத்துல தன்னுடைய நிலைக்கண்ணாடியை பார்த்துட்டு ஏய் சுந்தரா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த பிம்பம் வெளியில வந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்காரு குழந்தை. அவ்வளோ அழகு, ராமரையே ஒழிச்சு வச்சிருக்கான். அழகான முக்கம், கஸ்தூரி திலக்கம் விட்டுருக்கா. கொப்பை பழ போன்ற விதம், முத்து பறித்தா போல அழகான பல்வரிசை, சுருள் சுருளான குட்டியில கேசங்கள், அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய குழந்தைகள் கழுத்துல சொர்ணமாலைக்கு பதிலா துளசி மாலையை போட்டு வீணையும் கையுமா இந்த வால்மீகி கொண்டு நமஸ்காரம் பண்றான். ஆசீர்வாதம் பண்ணின குழந்தைகளா ராமாயணத்தை ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேப்பா. முதல்ல நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் இந்த ராமகானத்தை பாடுங்க. அங்கே நிறைய ரிஷிகள் சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கான். அவா முன்னாடி பாடி அவளுடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சபைகள் தேவாலயங்கள் எங்கெல்லாம் மட்டங்கள் எங்கெல்லாம் கூப்பிடுறாலும் அங்கெல்லாம் போய் இந்த ராமகத்தையை நீங்கள் பாடுங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்ப அந்த 2 குழந்தைகளும் நைமிஷாரண்யத்துக்கு வந்து அந்த ரிஷிகள் முன்னாடி பாடுறான். ஆனந்த கண்ணீரை பெருக்கினாலாம் அந்த ரிஷிகள் எல்லாம். சாது சாதிதாமூச்சு பரம் விஸ்மயமாக வேஷ் வேஷ் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க பாடுற கானம் அப்படின்னு அப்படி உற்சாகப்படுத்தினா அந்த குழந்தைகள். அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாம் ச விசேஷதः சிரநிர்வృத்தமப்யேதத் பிரத்யக்ஷம் நிவதர்சிதம். அடடா அடடா எவ்வளோ அழகா பாடிங்க, என்னைக்கோ நடந்தது போலவே இல்லையே இந்த ராமாயணத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கல குழந்தைங்களா. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு கொண்டாடின அந்த ரிஷிகள். குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஒருத்தர் துளசி மாலை கொடுக்குறார், ஒருத்தர் ஜபமாலை கொடுக்குறார், ஒருத்தர் குடுமையை கட்டிக்கக்கூடிய அந்த கயிறு கொடுக்குறார், ஒருத்தர் கமண்டலும், ஒருத்தர் கிண்டி, ஒருத்தர் காஷாய வஸ்துன்னு என்ன வஸ்து கொடுக்குறான்னு முக்கியம் இல்லை. கொடுக்கக்கூடிய கை, கொடுக்கக்கூடிய மனசு அதெல்லாமோ முக்கியம். ஒண்ணுமே கையில் இல்லாத ரிஷிகள் எல்லாம் ஆயுஷ்மானவரே பிராஹு முதா தத்ர மஹர்ஷய குழந்தைகளா ஆச்சந்திராக்கம் சௌக்கியமா இருந்து இந்த ராமகானத்தை நீங்க பாடிட்டே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினாலும். அப்படியே அந்த குழந்தைகள் கானம் பண்ணிட்டே வரும்பொழுது எதிர்ச்சியா ஒரு நாள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ரதத்துல வரும்பொழுது அவரே இந்த குழந்தைகளுடைய கானத்தை கேட்க நேரிடுது. அப்படியே ஆக்கர்ஷிக்கப்பட்டார். ரொம்ப அழகா இருக்கு இந்த கானம் அப்படின்னு ரதத்தை நிறுத்த சொல்லி இறங்கி அந்த குழந்தைகள்கிட்ட வந்து கேட்கிறார். ரொம்ப நல்லா பாடலையா குழந்தைங்களா, நீங்க யாரு? நாங்க வால்மீகியோட சிஷ்யர்கள் அப்படின்னு தான் குழந்தைகள். ஆஹா ரொம்ப சந்தோஷம், நீங்க பாடக்கூடிய இந்த பாட்டை எங்காத்துக்கு வந்து பாடலையா? ஆஹா பேஷா பாடுறோமே குழந்தைகள் சொன்னோட தன்னுடைய ரத்தத்திலேயே குழந்தைகளை உட்காந்து வச்சுட்டு சபைக்கு கூட்டிட்டு வர்றாரு ராமர். சபையே கூடி ராம சபைதான் கேட்கணுமா, எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அப்படியே ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல அந்த குழந்தைகளை ராமரையே அறிமுகப்படுத்துறார். இமாமுனி பார்த்திவ லக்ஷணான்விதம் குஷீலவம் சைவ மகாதபஸ்வினோ மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் விபோதத. இந்த குழந்தைகளை பார்த்தேனா, பார்க்கும் பொழுது தபஸ்விகள் கோலத்தில் இருந்தாலும் எல்லா ராஜலட்சணங்களும் இருக்கே இந்த குழந்தைகளுக்கு பார்த்தேனா அப்படின்னு ராமர் கேட்கிறார். சபையோரெல்லாம் ராமரை பார்க்கறா, குழந்தைகளை பார்க்கறா, குஷலவர்களை பார்க்கறா, ராமரை பார்க்கறா, அப்படியே முடிச்சு வச்சது போல இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். நிறைய ராமர் சொல்றார், இவா 2 பேரும் வால்மீகி பகவானுடைய சிஷ்யர்கள், குஷலவர்கள் அப்படின்னு இவாளுக்கு பேரு.
தபஸ்விகள் கோலத்தில் இருக்கிறதுனால தபஸ்விகளாகவே இருக்கான். இவா பாடக்கூடிய அந்த ராமாயண கானம் மகானுபாவம், எனக்கே மகானுபாவத்தை கொடுக்கறது, எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு ராமன் சொல்றாரு. ஏன் தன் கதையை சொல்றதுனாலே அப்படின்னா அது காரணம் இல்லை. அந்த வால்மீகி ராமாயணத்துல வால்மீகியோட தபஸ் இருக்கு. அவருடைய தபஸ் இருக்கிறதுனால அந்த கதையை கேட்கிறவா எல்லாருக்கும் வால்மீகியோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு ராமரே சபையோடு சொல்றார். ராமன் இந்த ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை பதே கேட்டுருக்காரு. நாராயணியத்தை வட்டத்தை சொல்லும்பொழுது குருவாயூர் பண்ணிட்டா, இதெல்லாம் நீ பண்ணினதானே கிருஷ்ணன், இதெல்லாம் பண்ணினதானே அப்படின்னு ஒரு தசகம் முடியும் போதும் கேட்டா, அம்மா பண்ணினேன்னு கண்டிச்சு விட்டு வராமே குருவாயூரப்பன். அது கலியுகத்துல அச்சாவதாரத்துல அவர் பண்றது. ஆனா பிரத்யட்சமா ராமர் அவர் அவதார புருஷனா இருக்கும் பொழுதே அவருடைய குழந்தைகள் வால்மீகி ராமாயணம் சொல்ல கேட்கும் பொழுது அப்பேற்பட்ட ராமாயணம் அரை ஸ்லோகம் ஒரு பதம் அது கேட்டாலோ படிச்சாலோ அனுபவிச்சாலோ ராமனுக்கு சந்தோஷம், ஆஞ்சநேயனுக்கு சந்தோஷம், வால்மீகிக்கு சந்தோஷம். அப்பேற்பட்ட அந்த வால்மீகி ராமாயணத்தை குழந்தைகள் பாட தயாரா இருக்கான். இப்படி அறிமுகப்படுத்திட்டு ராமர் குழந்தைகளை பார்த்து கேட்கிறாரு, நீங்க சஜ்ஜமா இருக்கேடா, ரெடியா குழந்தைகளா பாடலாமா அப்படின்னு கேட்ட உடனே ததஸ்துதம் ராமவச பிரச்சோதிதம் அகாயதா மார்கவிதான சம்பதா சச்சாபி ராமஹ பரிஷத்னதஸ்யனைஹி புபூஷயா ஆசக்தமனா பபுவஹ. அருமையான ஸ்லோகம். அந்த குழந்தைகள் பாடுன உடனே பாட ஆரம்பிச்சுட்டு அழகா சங்கீத மார்க்கத்தை பிரகாசப்படுத்தின அந்த குழந்தைகள் பாடுறத தன்னை மறந்து கேட்கிறா. அத்தனை ஜனங்களும் ராமனே தன்னை மறந்துட்டார். தனியா உட்காந்து கேட்கறதுக்கு அவருக்கு பிடிக்கல. ஜனங்களா தொடரட்டி கேட்கணும்னு ஆசை. அதனால சிம்மாசனத்துல ஒரு 10 படிகள் மேலதானே இருக்கும். யாருக்கும் தெரியாம ஒரு படியா சனைகி இறங்கி வர பட்டுன்னு எழுந்து வந்துடலாமே அப்படின்னா ரசமும் ஆயிடும். ராஜா எழுந்துட்டா எல்லாரும் எழுந்துடுவா, குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒரு படியா உள்ள இறங்கி பரிஷத்னா கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து ராமனா பாடுறீங்களா குழந்தைங்களா அப்படின்னு ராமன் ஆனந்த கண்ணீர் விட்டு கேட்ட அப்பேற்பட்ட ராமாயணம். இது அத்தனையுமே லவகுஷர்கள் சொல்லக்கூடிய கதைகளை தான் நம்ம ராமாயணமா யுகமா அனுபவிச்சு வந்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைகள் முதல்ல அயோத்தியா மகாத்மியத்துல கதையை ஆரம்பிக்கிறார். கோசலோ நாம முதிதः ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டः சரயு தீரே பிரபூததமதான்யமான் அயோத்யா நாம நகரி தத்ராசீத் லோகவிஸ்ருதः மனுனா மானவேந்திரேண யா புரி நிர்மிதா ஸ்வயம். கோசலை அப்படின்னு ஒரு தேசம், சரையு நதி கரையில் இந்த தேசமானது அமைஞ்சிருக்கு. அத்தனை ஜனங்களும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கா. செல்வ செழிப்பு நிறைஞ்சிருக்கு, ஏராளமான தனதானியங்கள் எல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கோசலை தேசத்துக்கு தலைநகரம் அயோத்தியா. அயோத்தியானா என்ன அர்த்தம்? யுத்தத்தினால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படி யுத்தத்தினால ஜெயிக்க முடியாத நகரமா இருந்ததுனால அதுக்கு அயோத்தியா அப்படின்னு பேர். ஸ்வயம்பூமனு தானே நிர்மாணிச்ச நகரமா இந்த அயோத்தியா. எப்படி மேலே பருவதமானது எல்லா நிறைய மிருகங்களுக்கெல்லாம் உறைவிடமா இருக்கும், சமுத்திரமானது ஜலஜந்துக்களுக்கெல்லாம் உறைவிடமா இருக்கும், நம்மளுடைய முகம் எப்படி கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கும், அது போல அயோத்தியா அத்தனை சாதுக்களுக்கும் பாகவதற்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நகரம். யாரை பார்த்தாலும் சீதாராம் சீதாராம் இந்த நாமத்தையே சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அயோத்தியாங்கிற நகரம் வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டமானதாமே. வைகுண்டாதிபதே ரஜஸ்ய பகவன் ஜன்மஸ்தலம் தேசுகம் ஸ்பீதம் தானிய தனாதிவிஷ்ட சரயூ தீரஸ்திதம் பாவனம் நானாராஜகிரஹைஷ சஜ்ஜனகணைः சம்சோபிதம் சர்வதா வைகுண்டாதிக வைபவம் ஸ்மரதி மே சித்தம் த்வயோத்யாபுரம் ஸ்மரதி மே சித்தம் த்வயோத்யாபுரம். ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்லோகம். எந்த விதத்துல வைகுண்டத்தை காட்டிலும் அயோத்தியா வசதி அப்படின்னா, அங்க ஸ்ரீவன் நாராயணன் பகவானா இருந்த வைகுண்டத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அயோத்தியால ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மனுஷனா இருந்து பண்ணிட்டு இருக்காரு. 4 கைகள் தேவைப்படுறது பகவானுக்கு அங்க வைகுண்டத்துல. 2 கரங்கள் போதும் ராமனுக்கு. 5 ஆயுதங்கள் சங்கம் சக்கரம் கட்கம் கதை சார்கம் 5 ஆயுதங்கள் வச்சுட்டு பிரபஞ்சத்தை காப்பாத்திட்டு வர பகவான். 5 ஆயுதம் வேண்டாம், கோதண்டம் போதும் ராமனுக்கு. அந்த சராச்சரங்களையும் அவ்வளவு ஜோரா ரட்சிச்சுன்னு வந்துட்டு இருக்க. வைகுண்டத்துக்கு போற பாதையில விரஜான்னு ஒரு நதி ஓடுமானே. வைகுண்டத்துக்கு போறவாதானே அதை பார்க்க முடியும், யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் பார்த்துட முடியாது. சரையும் 365 நாளும் ஓடுறானே. பிரம்ம சரஸ்னு பேர் அவளுக்கு.
மானசரோவரில் தோன்றிய அழகா ஓடுறா ஜிலு ஜிலு ஜிலுன்னு. அந்த சரையை நம்ம எப்ப வேணாலும் போய் பார்த்து ரசிச்சு நமஸ்காரம் பண்ணி ஸ்நானம் பண்ணலாமே. அப்பேற்பட்ட சரையும் விரஜாவை விட வசத்தியா மோட்சத்துக்கு அருகதையுடையவனா வைகுண்டம் போகலாம். நம்மளை போல சாமானிய ஜனங்களும் அயோத்திக்கு போகலாமே, போய் ராமனை சேவிக்கலாமே அப்படின்னு இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல ஒரு காரணம், எல்லாருக்கும் அவ்விய பிதாவா இருக்கக்கூடியவர் இந்த ஸ்ரீமன் நாராயணன். அவருக்கு மேல யாரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பரமபிதாவுக்கு யாரையாவது அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசை. அப்படி ஆசைப்பட்ட இந்த பகவான் என்ன பண்ற, வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டும் அயோத்தியா அப்படிங்கிற நகரத்தை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியே எனக்கு அன்பான பிதாவா வரணும்னு ஆசையா வந்தாரு. 11,000 வருஷம் வைகுண்டம் வேண்டான்னு இந்த பாரத பூமியில அயோத்தியால இருந்து சஞ்சாரம் பண்ணினாலே அப்பேற்பட்ட பேரு அந்த அயோத்தியாவுக்கு உண்டு. இந்த தேவர்கள் எல்லாம் நினைச்சு பாரோம், செப்பா சுதுஷ்டது சுரேப்சித ராஜலட்சுமி, சொர்க்கம் வேண்டாம் அயோத்தியால போய் செட்டில் ஆயிடுவாமே அப்படின்னு அவெல்லாம் ஆசைப்படுவாளாம். அப்பேற்பட்ட நகரம் இந்த அயோத்தியா. தசரதர் அப்பெல்லாம் சொர்க்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தார். தேவாசுர யுத்தம் எல்லாம் நடக்கும்போது இந்திரன் கூப்பிடுவான் ஹெல்ப்புக்கு, தசரதா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா யுத்தத்துல ஹெல்ப் பண்ணி அசுரால ஜெயிச்சுட்டு தேவர்களுக்கு ஜெயம் கிடைச்சோடனே திரும்பி டிராப் பண்றதுக்காக இந்திர விமானத்துல இந்திரனே கூட்டிட்டு வருவான். தசரதர் டிராப் பண்ணிட்டு திரும்பி போகும்பொழுது ஆகாசத்துல இந்த இந்திர விமானத்துல அயோத்தியை பார்ப்பாரு. ஆஹா இதெல்லவோ ஸ்வர்க்கம் அப்படின்னு ஆச்சரியமா தாப்பத்தோட இந்திரனே பார்க்கக்கூடிய நகரமாக அந்த அயோத்தியா. முக்தி தரம் கஷேத்திரத்துல முதன்மையானது அயோத்தியா. சத்ருக்களால அப்படி உற்றுகேடாத முடியும் அயோத்தியா. திடமான வாயுக்களை உடையது அயோத்தியா. வேறு மறக்கண்டு இன்னும் அயோத்தியான்னு இருக்கு. அப்பேற்பட்ட அயோத்தியா இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமா இருக்கா. ஏன் ஆனந்தமா இருக்கா? துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தனதானியம் நன்னா இருக்கு, செல்வ செழிப்பு நன்னா இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் எல்லாம் நன்னா இருக்கிறது, ஜாம் ஜாம்னு இருக்கு, நிலவளம் நன்னா இருக்கு, நீர்வளம் நன்னா இருக்கு. சந்தோஷத்துக்கு கேட்பானே அப்படின்னா ஏன் நிலவளம் நீர்வளம் நன்னா இருக்கு? சரையூர் ஏன் தண்ணி ஓடிண்டே இருக்கு அப்படின்னா மாதம் மும்மாறி பொழியது. ஏன் மாதம் மும்மாறி பொழியது? ஜனங்கள் அத்தனை பேரும் தர்மானுஷ்டானத்திலும் சத்தியானுஷ்டானத்தோடும் இருக்கான். அதனால பிரகிருதியே அனுகூலமா இருக்கான். அதனால மாதம் மும்மாறி பொழிஞ்சு சரையூர் நதி ஓடுது. சரி, இப்படி ஜனங்கள் எல்லாரும் இவ்வளவு தர்மசீலர்களா இருக்காளே என்ன காரணம் அப்படின்னா ததா ராஜா ததா பிரஜா. அப்பேற்பட்ட தசரதன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அங்க கொண்டு வந்து நிறுத்துறார் வால்மீகி பகவான். பகவானே எனக்கு இவர் தான் அப்பாவா வேணும் அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட சாரித்திரம் அந்த தசரதற்கு இருக்கணும். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி சும்மா இல்ல தசரதன். தசரதனுடைய பெருமை சொல்லி மாறாது. தஸ்யாம் புர்யாம் அயோத்யாயாம் வேதவிது சர்வசங்கஹ தீர்க்கதர்ஷி மகாதேஜா பௌரஜான பதப்ரியः இக்ஷ்வாகுணாம் அதிரதோ யஜ்வா தர்மரதோ வசி महर्षि कल्पो राजर्षिः त्रिषु लोकेषु विश्रुतः यथा मनुर्महातेजा लोकस्य परिरक्षिता तथा दशरथो राजा वसन् जगदपालयति. வேதங்கள் அத்தனையும் தெரியும் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு. சர்வ சங்கிரக அப்படின்னு எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்துக்கக்கூடியவர். தீர்க்கதர்ஷி, பின்னாடி என்ன நடக்க போறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டு ப்ராக்டிவா நடந்துக்கிறான். பௌரஜான பதப்பிரியா, அத்தனை ஜனங்களுக்கும் ராஜானா அப்படி ஒரு பிரேமை. தசரத சக்கரவர்த்தியா லிங்கராஜான கொண்டாடுவாளாம். சக்கரவர்த்தி எப்படி பண்ணுவாருன்னா எல்லாரும் குழந்தைகளை போல பார்த்துப்பாங்க. எப்படி ஒரு அப்பா குழந்தைகளை பார்த்துப்பாலோ அப்படி ஒரு பிரேமையோட வாஞ்சியோட ரட்சிப்பார். மகர்ஷி கல்போ ராஜர்ஷியை போல அப்பேற்பட்ட ராஜ குணங்கள் ரிஷித்துல்யனா இருக்கக்கூடியவர். ஜிதேந்திரிய தன்னுடைய எல்லா இந்திரியங்களையும் ஜெயித்தவர். பகவானுக்கே அப்பாவாக போறதுனால இக்ஷ்வாகு வம்சத்தையே ரொம்ப மேன்மையா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ராஜா. எப்படி சுவாயம்பவன் அந்த லோகத்தை ரட்சிச்சுன்னு வந்தாலோ அது போல தசரதன் தன் பிரஜைகளெல்லாம் ரட்சிக்கிறார் அப்படின்னு கொண்டாடுற வால்மீகி பகவான். அப்படி அந்த அயோத்தியா இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னா நா குண்டலி நாமகுடி நாஸ்வத்வி நாகபோகவானி நாமிருஷ்டோ நானுதித்தானோ நாசுகந்தஸ்ய வித்யதே கஸ்யாசீத் அயோத்தியாயா நச்சாவிருத்தோ ந சங்கரஹ. குண்டலம் அணிஞ்சுக்காதவாளை பார்க்க முடியாதாம், தலைப்பாகை கிரீட்டம் அணிஞ்சுக்காதவாளை பார்க்க முடியாது, மாலை போட்டுக்காதவாளை பார்க்க முடியாது, அல்ப போகங்களை அனுபவிக்கிறவாளை பார்க்க முடியாது. அத்தனை பேரும் சமர்த்தியான போகங்களை அனுபவிக்கக்கூடியவன். பொய் சொல்பவன் கிடையாது, வர்ண கலப்பு கிடையாது, திருட்டு அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது, கெட்டெண்ணம் உடையவா கிடையாது. இப்படி தர்மசீலர்களா இருக்கக்கூடிய பேர்பட்ட அந்த அயோத்தியா தாம் சத்யநாமாந்திரதோரணாரணாம் கிருஹை விசித்ரைஹி உபசோபிதாம் சிவாம் புரீம் அயோத்யா நபசிம்ம சங்குலாம் சசாசனை சக்ரசனோ மஹீபதிஹி. அப்பேற்பட்ட அந்த அயோத்தியா இருக்கக்கூடிய ஜனங்கள் சந்தோஷமா இருக்கா. எப்படி தேவலோகத்தை இந்திரன் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்கானோ அப்படி இந்த தசரதன் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு
அயோத்தியா மகாத்மியம் தசரனுடைய மகாத்மியத்தை தான் இந்த குழந்தைகள் எடுத்து சொல்கிறான். இந்த தசரருக்கு 16 மந்திரிகள், 8 புத்தி பிரதான மந்திரிகள், 8 பலப்பிரதான மந்திரிகள். திருஷ்டி, ஜெயந்தர், விஜயர், சித்தார்த்தர், அர்த்தசாரகர், அசோகர், சுயன்யர், சுமந்தர் அப்படின்னு 8 பலப்பிரதான மந்திரிகள்ல சுமந்தர் தான் ஹெட். ரொம்ப க்ளோஸ் தசரதருக்கு, ஃப்ரெண்டு போல, ரைட் ஹேண்டு போல. சுமந்தர் இல்லைன்னா முடியாது ராஜா. இதே புத்தி பிரதான மந்திரிகள்ல வசிஷ்டர், ராமதேவர், ஜாபாலி, சுயன்யர், காத்தியாயனர், காஷ்யபர், கௌதமர், மார்க்கண்டேயர் 8 பேர். வசிஷ்டர் தான் ஹெட். இந்த 16 பேரும் அவ்வளோ ஒத்துமையா இருக்கான். பரஸ்பரானுரக்தாச்ச நீதிமந்தோ பகுஸ்ருதாக, நீதி தெரிஞ்சவா, பகுஸ்ருதாக, ரொம்ப புத்திசாலித்தனத்தோட இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மந்திரிகள். இந்த ராஜாவே நன்னானா ஆட்சி பண்ணிட்டு வருவார். இருந்தாலும் 16 பேரும் கண்ணும் கருந்துமா இருந்து தர்மம் வலுவாக பார்த்துட்டு இருக்கான். சரி, நல்ல நாடு, நல்ல மக்கள், நல்ல மந்திரி, செல்வத்துக்கு குறைச்சதில்லை, எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. ஒரு குறையே இல்லை அப்படின்னா அப்புறம் ராமாயணமே இல்லையே. குறையொன்றும் இல்லாதவன் கோவிந்தன் தானே. அப்போ மனுஷாலா பிறந்தா குறை இருக்கும் இல்லையா? அந்த ரீதியில தசரதற்கும் ஒரு குறை. புத்திரன் இல்லை, புத்திரபாகியம் இல்லை அப்படிங்கிற குறை. குடலினதே யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஏழையோ பணக்காரனோ என்னவா இருந்தாலும் குழந்தை வேணுமே, குழந்தை பாக்கியம் வேணும் வேணும்னு ஆசைப்படுறோமே, அந்த ஆசை ராஜாவுக்கு இருக்காதா? அப்பேற்பட்ட ஆசை அவருக்கும் இருக்கு. அதை விட இன்னொரு பொறுப்பு, 60,000 வயசாகுது தசரதற்கு. தன் ஆட்சி பண்ணி வந்த ராஜ்யத்தை யாருக்கும் பொறுப்பா ஒப்படைக்கணுமே, அந்த பொறுப்பும் இருக்கிறதுனால தவிச்சு போறேன். தஸ்யத்வேகம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசி வம்சகரசுதः மம லாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமீதி வதன்ம மம லாலப்யமானஸ்ய. நான் லாலனம் பண்றதுக்கு எனக்கு சத்புத்திரன் தான் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு மந்திரிகிட்டலாம் சொல்றேன். தான் லாலனை பண்ணணுங்கிறது ஒரு பாவம். வயசானவாழே செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்றோம் இல்லையா? என்ன லாலனை பண்றதுக்கு, என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை தான் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்பா நைட் தூங்கினியா? நல்லா தூங்கினியா? சாப்பிட்டியாப்பா? மாத்திரை எல்லாம் போட்டுருந்தியா? வாயே ஒரு 10 அடி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுறேன், ரொம்ப டயர்டா இருக்கா, நீ படுத்துக்கோ, பாடணுமா, காலை பிடிச்சி விடுவா அப்படின்னு புத்திரன் கேட்டா எவ்வளவு சந்தோஷம். அப்படி என்ன லாலனை பண்றதுக்கு ஒரு குழந்தை தான் நல்லா இருக்குமே. இதற்கு நான் ஏன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடாது? புத்திரபாகியம் வேணும்னு அஸ்வமேதம் பண்ணி ஏன் ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணக்கூடாது? பண்ணட்டுமா அப்படின்னு அந்த மந்திரிகள் கிட்ட கேட்கிறார். அத்தனை மந்திரிகளும் மகரிஷிகளும் சந்தோஷமா சொல்றாங்க, ராஜன் தாராளமா பண்ணுங்க, உங்க இஷ்டம் எப்படியோ, உங்க மனோரத்தம் எப்படியோ நீங்க தாராளமா இது யஜ்ஞங்கள் பண்ணலாம். சரைவா ஸ்ரோத்தரே தீரே யஜ்ஞ பூமி விதீலதா சம்பாதாக சம்பிரியந்தாதே துரகஸ்ய விமுச்சிதா சித்யப்தே பிராப்யதே புத்ராணி அபிப்ரேதாம்ஸ்ய பாதிவாயசதே தார்மிகி புத்தி இயம் புத்ரார்த்தமாகதா. நீங்க யாகம் பண்ணுங்கோ, பண்ணாம போகும். இந்த தார்மிகமான புத்தி இருக்கே உங்களுக்கு, யஜ்ஞம் பண்ணணும், எல்லா தேவர்களும் அபிர்வாகம் கொடுக்கணும், வஸ்திரதானம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணுங்கிற உங்களுக்கு தர்ம புத்தி இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பான்னு சொல்றாங்க. இவர் ஒரு குழந்தை தான் கேட்டார். குழந்தைகள்னு வந்துட்டு ரிஷிகளோடய வாக்குல கண்களை ஆனந்த கண்ணீர் பெறுகிறது. இந்த யஜ்ஞங்கள் ரெண்டும் லோபமேலும் வராமல் நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி பிரார்த்திக்க, கவலையப்படாத ஜாம்ஜாம்னு நடத்திடலாம்னு ரிஷிகள் சொல்றார். உடனே தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வந்து தன்னுடைய தேவிமார்கள் கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகேயி தேவி 3 பேர்கிட்டே சொல்றார். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது இப்படி இருக்க சுமந்திரன்னு சொல்லுவோமே தசரதனுடைய ஃப்ரெண்டு, அவர் வந்து ராஜா கிட்ட சொல்றார், நீங்க சபையில அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொன்னீங்க, அது சம்பந்தமா உங்கள்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும். போன யுகம் கிருத்தியுகத்துல சனகாதிகள்ல 4 பேர் ஒருத்தரா இருக்கக்கூடிய சனத்குமாரோடைய சிஷ்யனா நான் இருந்தேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்ன, சுமந்திரா அடுத்த யுகம் திரேதா யுகத்துல தசரதர்னு ஒரு சக்கரவர்த்தி வருவர், அவருடைய சபையில நீ மந்திரியா இருப்ப. அப்போ அவர் ஒரு நாள் திடீர்னு அஸ்வமேத யாகம் பண்ண போறேன், பண்ணட்டுமான்னு கேட்பேன். மந்திரிகிட்டலாம் ஆலோசனை பண்ணுவேன். அப்ப இந்த ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லுவேன். என்ன ரகசியம்னா, அங்க தேசம் அப்படிங்கிற தேசத்துல ரோமபாதன்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு மாப்பிள்ளை ஜாமாத்து உண்டு, அவரே அரசவை புரோகிதராகவும் இருக்கார். அவருக்கு ரிஷிசங்கர் அப்படின்னு பேரு. அவரை கொண்டு இந்த யஜ்ஞத்தை பண்ண சொல்லு அப்படிங்கிறார். இந்த ரிஷிசங்கர் பெரிய தபஸ்வி. ஒரு சமயம் அங்க தேசத்துல அனாவிருஷ்டி ஏற்பட்ட, மழையே இல்லை, ஜனங்கள் கஷ்டப்படுறா, பசுக்கள் எல்லாம் கஷ்டப்படுறது, ரொம்ப பஞ்சம் பீடித்திருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த ரிஷிசங்கர் அந்த தேசத்துக்கு வர, அவர் பாதம் பட்ட அடுத்த க்ஷணம் அஹோ ராத்திர மழை பெஞ்சு அன்னைக்கு சுபிக்ஷமா இருக்க அந்த அங்க தேசம். சந்தோஷப்பட்ட அந்த ரோமபாதங்கிற ராஜா தன்னுடைய பெண் சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க,
அவரே மாப்பிள்ளையாகி அரசவை புரோகிதராகவும் இருக்கிறன்னு இப்பேற்பட்ட விஷயத்தை சொல்லி நீங்களே போய் அழைச்சிட்டு வாங்க அந்த ரிஷி அப்படின்னு சுமந்திர சொல்றார். உடனே அடுத்த நாள் காத்தால தசரத சக்கரவர்த்தி சதுரங்க சைன்யத்தோட போனாராம் வங்கதேசத்துக்கு. ரோமபாகர் ஏற்கனவே ஃப்ரெண்டு தான் தசரதருக்கு. அதனால ஒரு வாரம் சேர்ந்து இருந்துட்டோம், நான் ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டோம். அப்புறம் சொல்கிறேன், ரோமபாகா இந்த மாதிரி புத்திர பிராப்தி வேண்டி 2 யாகம் பண்ண போறேன், உன்னுடைய மாப்பிள்ளை ரிஷிசங்கரை கொண்டு பண்ணணும்னு ஆசைன்னு மேஷா கூட்டிட்டு போங்களே அப்படின்னு ரோமபாகர் அனுப்ப சாந்தை ரிஷிசங்கர்னு தம்பதி சமேதா அந்த அயோத்தியாவுக்குள்ள நுழைஞ்சா. அத்தனை பேரும் உபச்சாரம் பண்றா. அந்த யாகமானது தொடங்கிறதுக்காக யாக குதிரையை அவுத்து விட்டான். ஆசையை ஹிமாச்சலம் அது போயிட்டு திரும்பி வந்துட்டான். அதெல்லாம் வரதே பெரிய விஷயம். யாராவது பிடிச்சி வச்சுருந்தா யுத்தம் பண்ணணும், அவளுடைய சம்மதம் வாங்கினதான் பண்ண முடியும். இது எந்த ஒரு உபதிரவமே இல்லாமல் திரும்பி வந்தோட இதுவே அந்த யஜ்ஞத்துக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது சவுனம் அப்படின்னு அழகா எல்லாரும் நினைச்சுட்டு அந்த யஜ்ஞமானது ஆரம்பிக்கப்படுறது. ரிஷிசங்கர் தலைமையிலும் அடுத்தது வசிஷ்டருமே அந்த யஜ்ஞத்தை நடத்தி கொடுக்க தீட்சையில இருந்தாராம் அந்த தசரதர். தீயதாம் அன்னம் பாசாம் சீவிவிதானிச்ச. தீயதாம் அன்னம்னு அன்ன கூட்டோத்சவம் போல இங்க அன்னதானம் நடக்குது. மலை போல குளிச்சு எடுத்திருக்கா அன்னத்தை, பல வகையான அன்னங்கள். எல்லா ஊர்லேருந்து ராஜாக்கள் வந்திருக்கா, ஜனங்கள் வந்திருக்கா, ஸ்ரீகள், குழந்தைகள், விருத்தர்கள், யுவாக்கள், வயசானவா, உடம்பு சரியில்லாதவா அப்படின்னு எல்லாருக்கும் சமபோதி வஞ்சனம் நடக்க தசரதரே வந்துட்டு வந்து விசாரிக்க, சாப்பிடுமாடி நான் நன்னா இருக்கா, இன்னும் கொஞ்சம் பாயசம் விடட்டுமா, பாதுஷா பண்ணட்டுமான்னு ராஜா வந்து உபச்சாரம் பண்ணும்போது அத்தனை பேருக்கும் அப்பேற்பட்ட திருப்தி ஏற்படுறது. அஹோ திருப்தாஸ்ம பத்ரம் தே இதி சுஷ்ராவராகவ. வந்த அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப திருப்தி ராஜன், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போறதை கேட்கும்போது ராஜாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி அஸ்வமேத யாகம் பூர்த்தியாக போற சமயம் அந்த ஹவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் ஆகாசத்துல கூடுறான். ததோ தேவாஸ கந்தர்வாஹ யக்ஷாஸ்ச பரமஸ்யஹ பாக பிரதிக்ராதம் வை சமவேதாய காவிதி. இந்த ஹவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்காக அங்கெல்லாம் கூடியவா பேசிக்கலாம். இந்த மாதிரி யஜ்ஞங்கள்லாம் நடக்கும் பொழுது நம்மளை ஹவிர்பாகம் வாங்கிக்க விடாம இந்த ராவணன் இருக்கானே, ராட்சசர்களை அனுப்பி நம்மளை அடிச்சு துரத்துவானே, இந்த யஜ்ஞம் இவ்வளவுன்னா நடக்கிறதே, நம்ம ஹவிர்பாகம் வாங்கிக்க முடியுமோ முடியாது, நம்ம முதல்ல போய் பிரம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், முறையிடலான்னு தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள் எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் சொல்றான். ஏன் பகவன் உங்களுக்கு தெரியாதது இல்லை, ராவணங்கிற ஒரு ராட்சசன் அவனுடைய அட்டகாசம் லோகத்துல இப்ப ரொம்ப அத்துமீறி போச்சு. ஸ்ரீகள் நாம் அபகரிக்கிறான், யஜ்ஞங்கள் நடக்கவே விடுறதில்லை, எல்லா ரிஷிகளையும் பட்சிச்சுடுறான். அவனும் ராட்சசங்களமா சேர்ந்து யஜ்ஞம் நடந்தா யஜ்ஞம் முடியறதுக்குள்ள அங்க வந்து ரத்தத்தை போட்டான், மாம்ச துண்டுகளை போடுறான், எலும்பு துண்டுகளெல்லாம் போட்டு யஜ்ஞம் நடக்க விடாத பண்ணிடுறாங்க. நாங்க ஹவிர்பாகம் வாங்கிக்க போனா கூட எங்களை அடிச்சு விளக்கான். நீங்க வேற நிறைய வரங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன், நம்மளுக்கு வரங்கள் கிடைச்ச அந்த ஒரு மாணவத்துல அடக்குவார் இல்லை அப்படின்னு அவன் பாட்டுக்கு தாண்டோன்றித்தனமான இருக்கிறான். நல்ல வேலையா மனிதனால மரணம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். ஒரு மனுஷனாலதான் அவனுடைய கொட்டத்தை அடக்க முடியும், அவனை வதம் பண்ண முடியும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், ஒரு உபாயம் சொல்லணும்னு தேவர்கள் எல்லாம் பிரம்மா கிட்ட போய் கேட்கறான். பிரம்மா ரொம்ப கேஷுவலா சொன்னான், இதுக்கு முன்னாடியா உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வந்ததுன்னா யாரை போய் சரணாகதி பண்ணுவோம், பெருமாளை தான் சரணாகதி பண்ணுவோம், வாங்க இப்போ பெருமாளையை போய் சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு பிரம்மா உடைய தலைமையில அத்தனை தேவர்களும் அந்த வைகுண்டநாதனான நாராயணனை போய் சரணாகதி பண்றான். இவ பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனையில அகம் குளிர்ந்து அந்த பகவான் ஆகாசத்துல காட்சி தரார். ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாதுதி சங்கு சக்கர கதா பாணி பீதவாசா ஜகத்பதி வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கர சோயதம் நிதா தத்த ஹாடக கேயூரோ வந்தமானஹ சுரோதமை. அப்படி கருடன் மேல ஜிலு 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 ஜிலுன்னு அந்த வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் வர இந்த கருடனுடைய 2 பக்கத்தையும் இப்படி காலை தொங்க போட்டு அழகான எல்லா சர்வாபரண பூஷிகளா சங்கம் சக்கரம் கதை அப்படிங்கிற ஆயுதங்களெல்லாம் விரிச்சுட்டு சூரியனை போல பிரகாசத்தோட அங்கேருந்து அந்த பகவானை தேவர்கள் பார்க்குறான். நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கம்பன் அழகா வர்ணிக்கிறார். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடையில் சுடர் இருமுரத்தேந்தி ஏதல திருமுடும் பொலியவோ செம்பர் குன்றின் மேல் வருவவோ கருடன் மேல் வந்து தோன்றினான். கருமுகில் தாமரை காடு பூத்து அப்பேற்பட்ட ஆகாசத்துல தாமரை வனம் பூத்தது போல இருக்குதான். ஆகாசத்துல தாமரை வனம் பூக்குமா பூக்காதே,
இது அபூத கல்பனை இல்லையா? எப்ப கல்பனையோ அபூத கல்பனையோ தோன்றி இருக்கிற அந்த பகவான் நம்ம கற்பனைக்கு எட்டாதவன் அப்படிங்கிறது இங்கேயே தெரியுது. ஏன் தாமரைக்காடு அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய முகம் தாமரை. நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ வாலினி, நம பங்கஜ நேத்ராய, நம பங்கஜாங்கிரேன்னு கண்கள் தாமரை, முகம் தாமரை, ஒரே தாமரை மாலை போட்டுட்டு இருக்கார். வக்ஷஸ்தலம் தாமரை, திருக்கரங்கள் தாமரை, கால தொங்க போட்டு இருக்காரே அந்த 2 பாதங்கள் தாமரை. அவர் வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வாத்து மாலை, அவ பேரே கமலா, அவளே தாமரை, அவ கண்கள், அவள் முகம், அவளுடைய மாலை, அவள் கைகள், அவள் சரணங்கள், கருமுகில் தாமரை காடு மூத்து. அப்படியே சங்கும் சக்கரமும் எப்படி இருக்கு அப்படின்னாக்க சுடர் போல பிரகாசிக்கிறதாம். வைனதேயன் அப்படிங்கிற அந்த கருடன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா உருக்கிய தங்கம் சக்கச்சவேன்னு இருக்கும் இல்லையோ, அந்த தங்க மலை வந்தா எப்படி இருக்கும் அது போல பெரிய ரூபத்தோட ஏற்பட்ட அந்த கருடன் மேல வந்த பகவானை எல்லா தேவர்களும் பார்த்து நமஸ்காரம் பண்றான். தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய, நீங்களானே எங்களை எப்ப பார்த்தாலும் காப்பாத்திட்டு, உங்களை விட்டா எங்களுக்கு யார் கதி, உங்களையே சரணாகதி பண்ண வந்திருக்கோம். பரமாதேவா, நீங்களாம் எங்களுக்கு தேவா, எவ்வளவோ கஷ்டங்களை எங்களை ரட்சிச்சு கொடுத்துருக்கேன். இப்ப இந்த ராவணனையும் நீங்களாம் வதம் பண்ணணும். வதார்த்தம் வயமாயாதாக தஸ்யை முனிவிஸ்ஸன சித்த கந்தர்வ யக்ஷாஸ்ஸ ததஸ்வாம் சரணம் கதः த்வம் கதிஹ பரமாதேவா சர்வேஷாம் நஹ பரந்தப. நீங்களே கதின்னு சரணாகதி பண்ணினா அப்பேற்பட்ட தேவர்களை பார்த்து திருவாய் மலர்ந்து அருளினார் பகவான். பயம் தியஜித भद्रं वो हितार्थं युधि रावणं सपुत्र पौत्रं सामर्थ्यं समित्र ज्ञाति मातरं हत्वा घोरं दुरात्मानं देवश्रीणां भयावहं दशवर्ष सहस्राणि दशवर्ष शतानि च वत्स्यामि मानुषे लोके पालयन् पृथिवीमिमां. भयं त्यजत, பயத்தை விடுங்கோ. பத்ரம் போ, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். உங்களை காப்பாற்றுறதுக்காக தானே, ரட்சிக்கிறதுக்காக தானே நான் இருக்கேன். அப்பேற்பட்ட அந்த ராவணன் அதர்ம வழியில் இருந்துட்டு எல்லாரையும் ஹிம்சிக்கிறானே, அந்த ராவணனை யுத்தத்தில் நான் வதம் பண்ணுவேன். ராவணனை மட்டும் இல்ல, சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம், அவருடைய புத்திரர்கள், அவருடைய பேரங்கள், பௌத்திரர்கள், அவருடைய அமைச்சர்கள், யாரெல்லாம் அவன் பக்கம் இருந்தது அதர்மத்தை அவலம்பிக்கிறானோ அத்தனை பேரை வதம் பண்ணுவேன். அவளை மட்டும் இல்ல, சமித்திர ஞாதி மாந்தவம், மித்திரர்கள், ஞாத்திகள், பந்துக்கள், தாயாதிகள் அத்தனை பேரையும் கூட்டோட அழிப்பேன். என்ன வார்த்தை, எப்படி இருக்கும் அந்த தேவர்களுக்கு? பயமே இல்லையே, எல்லாரையும் வதம் பண்ணியாச்சுன்னா ஆனந்தப்படாம். அது மட்டும் இல்ல, 11,000 வருஷங்கள் அந்த பூமியில நானே சஞ்சாரம் பண்ணி அந்த தர்மத்தை ரட்சிச்சு அத்தனை பேருக்கும் என்ன தர்மம் என்ன சத்தியங்கிறத நானே சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு அந்த பகவான் வாய் திறந்து அவ்வளவு அழகா அருள் பண்றார். கருடன் மேல நானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த பூமியை போய் பார்த்தாரு. பூலோகத்துல எவ்வளவு பூமிகள் இருக்கு, பாரத தேசம், பாரத பூமி அப்படிங்கிறவர் பார்த்தார். பாரத தேசத்துல எவ்வளவு தேசங்கள், அங்க வங்க குலிங்க மகர மத்ஸ்ய சௌராஷ்டிர சௌபீல சேர சோழ பாண்டிய காசி கோசல தேசங்கள் இருக்க. கோசலை தேசத்துல அயோத்தியா மாநகரத்துல அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தசரதன் மேல அவருடைய கிருபா கட்டாட்சம் பட்டது. என்ன பாக்கியம் பண்ணினாரோ அந்த தசரதன். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் ரிதம். இதோ இந்த தசரதனையே என்னுடைய அன்பான பிதாவாக நான் ஏற்பேன் மறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்தர்தானமானார் அந்த பகவான். சந்தோஷப்பட்டா தேவர்கள், ஆனந்தமா நிம்மதியோட இதோ இந்த அஸ்வமேதம் நடக்கிற இடத்துல அவிர்வாகம் வாங்கிக்க வரா. அவிர்வாகம் வாங்கிட்டு தங்களுடைய லோகங்களுக்கு போனாரா. ஏனோ தெரியல, ராவணன் வரல, இங்க அவிர்வாகத்தை தடுக்கிறதுக்கு வரல, யஜ்ஞத்தை கெடுக்கிறதுக்கு வரல. இதுவே நல்ல சகுனம் அப்படின்னு தேவர்களுக்கு தெரியும். வாழ்நாளும் தேவலோகத்துக்கு அங்க இருக்கா. அஸ்வமேதம் முடிஞ்சுது, அடுத்து புத்திரகாமேஷ்டி. அந்த யாகமும் முடிகிற தருவாயில அந்த யஜ்ஞ வேள்வி அழகா ஜொலிக்கிறது. இங்க ஒரு ஆச்சரியம், ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா இதிலிருந்து தான் அந்த குழந்தைகள் பிறக்க போறான். ததோ வை யஜமானஸ்ய பாவகாத் அத்லப்ரபம் பிராதுர்பூதம் மஹத்பூதம் மகாவீர்யம் மகாபலம் கிருஷ்ணம் ரக்தாமரதரம் ரக்தாஸ்யம் துந்து விஸ்வம் ஸ்னிக்தஹர்யக்ஷதனுஜ ஸ்மஸ்ரு பிரவரமூர்தஜம் சுபலக்ஷண சம்பன்னம் दिव्याभरणभूषितं शैलशृङ्गसमुत्सेदं धृतशार्दूलविक्रमं दिवाकरसमाकाशं दीप्ताननशिखोपं तप्तजाम्बूलमयी राजधातपरिच्छदां दिव्यपायससम्पूर्णां पात्रीपत्नीमिव प्रियां विगृह्य विपुलां नोद्यां स्वयं मायामयीमिव. பூத்தம் ஒன்று வெளியில வந்ததான். பூத்தம்னாலே பயமா தானே இருக்கும். இந்த பூத்த
முகம் ஷேப்பா இருக்கு, சிவந்த ஆடைகளை தரிச்சுட்டு இருக்கு, குரல் துந்துபி போல இருக்கு, அப்படியே கொழுப்படைந்த புலி எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட பராக்கிரமம், சுகமான லட்சணங்களோட இருக்கு, அழகான ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருக்கு. ஏன் இந்த பூதத்துக்கு இவ்வளவு வர்ணனை அப்படின்னா, இந்த திவ்யமான பாயச குடத்தை அந்த பூதம் அல்லவோ எடுத்துட்டு வருது. அழகான உருக்கின தங்கத்தினாலான குடம், இந்த குடத்துல வெள்ளியார மூடி போட்டு இந்த திவ்யமான பாயசம் அதை எடுத்துட்டு இந்த குடத்தை அந்த தசரதர்கிட்ட வந்து கொடுக்கறது. அந்த பூதம் சொல்றது, அந்த பிதாமகரான பிரம்மா என்னை அனுப்பினதா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த குடத்துல திவ்யமான பாயசம் இருக்கு, அந்த பாயசத்தை உங்களுடைய மனைவிகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவோம், இதன் காரணமா உங்களுக்கு புத்திரர்கள் பிறப்பா அப்படின்னு அந்த பூதம் சொன்ன உடனே கண்கள்ல கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பெருகிறது. எவ்வளவோ பிரயத்தனப்பட்ட தசரதர், இதோ பலன் கிடைச்சுட்டேன். அந்த குடத்தை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூதத்தை பிரதட்சணம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த பூதம் மறையாது, புத்திரகாமேஷ்டி ஆகவும் முடியாது. அந்த குடத்தை எடுத்துட்டு அந்த புறத்துக்கு போய் முதல்ல கௌசல்யாதேவி மூத்த பட்டத்து மகிழ்ச்சி அவளிடத்து அந்த பாயச குடத்தை வந்து பாதி பாகத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த தேவி அதை ஸ்வீகரிக்கிறான். மிச்சம் இருக்கக்கூடிய அரை பாகத்தை 2 கூறா போட்ட, 1/4 பாகத்தை சுமித்ரா தேவி கிட்ட கொடுக்குறான். அவள் வாங்கிக்கிறா, சாப்பிடுற கையிலே வச்சுட்டு இருக்கான். மிச்சம் இருக்க 1/4 பாகத்தை மறுபடியும் 2 கூறா போட்டேன். அதில் ஒரு 1/4 பாகத்தை கைகேயி கிட்ட கொடுக்குற, அவளும் பக்தியோட அதை சாப்பிட்றான். மிச்சம் 1/4 பாகத்தை சுமித்ரேட்டே கொடுக்குற, 1/4 பாகம் 1/4 பாகம் ரெண்டையும் சேர்த்து பகவானையே பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்வீகரிச்சாலாம் அந்த சுமித்ரா தேவி. இந்த 3 தேவிமார்களும் அந்த பாயசத்தை ஸ்வீகரிக்க இவா மூலமா கர்ப்பமானது வளர்றது. இந்த கர்ப்பம் வளர்றதை பார்க்குற இந்த தசரத சக்கரவர்த்தி எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, அவர் எப்படி சந்தோஷப்பட்டார் அப்படின்னு தசரதுடைய வாயிலா வால்மீகி பகவான் சந்தோஷப்பட்டார். ததஸ்ய ராஜா பிரசமீக்ஷதா ஸ்ரீயः பிரரூಢ கர்ப்பாः பிரதிலப்தமானசः பபுவ ஹ்ருஷ்டஸ்திரிவே யதா ஹரிः சுரேந்திர சித்தர்ஷி கணாபிபூஜிதः. அந்த வைகுண்டத்துல நாராயணன் எப்படி சந்தோஷப்பட்டாரோ, தேவர்களாலையும் இந்திரனாலையும் சித்தர்களாலையும் பூஜிக்கப்படக்கூடிய நாராயணன் சந்தோஷப்பட்ட மாதிரி சந்தோஷப்பட்டார். இப்பதானே சொன்னோம், குறையொன்றும் இல்லாதவன் கோவிந்தன் அப்படின்னு. இவருக்கு ஒரு குறை தானே, புத்திரன் இல்லைங்கிற குறை ஆச்சு, அதுவும் இப்ப சரியாக போகுது. அப்பேற்பட்ட அந்த தசரதர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே சந்தோஷம் தானே, பகவான் பிறக்க போறாரு. தசரதர் முகமா வால்மீகியோட கருத்து இது அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவாங்க ஆச்சு. இப்போ பூலோகத்துல இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. தேவலோகத்துல என்ன நடக்குதுன்னா, பிரம்மா எல்லா தேவரையும் கிட்ட ஒரு மீட்டிங் போட்டார். பகவான் நமக்காக தானே கீழே அவதாரம் பண்றதுக்கு தயாரா இருக்க ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவதாரம் பண்ணிட போற, அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், அதுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா, நம்மளுடைய பார்த்து பண்ண வேண்டாமா? அதனால அத்தனை தேவர்களும் அவாவ அம்சபூதங்கள் இந்த பூமியில சிருஷ்டி பண்ணுங்க, வானரங்களா உருவாகுங்கோ. நான் ஏற்கனவே ஜாம்பவான் அப்படிங்கிற கரடியை ஏற்கனவே உண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ற. எல்லா தேவர்களும் ஆமா வாஸ்தவம்னு சொல்லிட்டு அவா சக்திக்கு துல்லியமான அம்சங்களை வானராளா இந்த பூமியில உண்டு பண்றாளாம். முதல்ல வாயு பகவான் ஆஞ்சநேயரை சிருஷ்டி பண்ற. மாருதஸ்ய ஆத்மஜः ஸ்ரீமான் ஹனுமான் நாம வானரः வஜ்ர சம்ஹனனோபேதோ வைமதேய சமோ பலே சர்வவானர முக்யேஷு புத்திமான் பலவானபி. ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் பத்தி மட்டும்தான் 1.5 ஸ்லோகம். மிச்ச வானராள்னா உண்டானா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட ஆஞ்சநேயர், அவருக்கு அப்படி ஒரு பிராமுக்கியம். அடுத்த சங்கம் 18வது சங்கத்தை தான் வரப்போற. 17வது சங்கத்துல ஆஞ்சநேயரோட ஜனம். அந்த ஆஞ்சநேயருக்கு நம்ம உடனே நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அவரால் எப்பேற்பட்ட சரித்திரம் நடக்க போகுது. ஆஞ்சநேயர் இல்லைன்னா ராமாயணம் பூர்த்தி ஆகாது. அந்த ஆஞ்சநேயரை வாலி பகவான் சிருஷ்டி பண்றார். அடுத்தது இந்திரன் தன்னுடைய அம்சமா வாலியையும், சூரிய பகவான் சுக்ரீவனையும், பிரகஸ்பதி தாரன் அப்படிங்கிற வானரனையும், அக்னி பகவான் நீலங்கிற வானரனையும், விஸ்வகர்மா நலங்கிற வானரன், இப்படி எல்லாரும் அவாவாளுடைய அம்சபூதங்களை உண்டு பண்றான். இந்த வானராளுக்கெல்லாம் 3 குவாலிட்டிஸ், பிரபாவங்கள் என்ன அப்படின்னா, எல்லா வானராளையும் பறக்க முடியும் ஒன்று. 2வது நினைச்ச ரூபத்தை எடுத்துக்க முடியும், காம ரூபம் எடுத்துக்க முடியும். 3வது அந்தந்த தேவதைகளுடைய பராக்கிரமம் பறந்துதானே நினைச்சிட முடியாது, அப்பேற்பட்ட பிரபாவசாலிகளா இருக்கலாம். இன்னொரு அடையாளம் லாங்கூலம் ரொம்ப நீளமா இருக்கும். அந்த வெரைட்டி ஆஃப் வானரங்கள் அப்படின்னு அதை முதற்கொண்டு வால்மீகி பகவான் சொல்ற. இப்படி எல்லா வானராலும் பிறந்து ராமனுடைய அவதாரத்துக்காக காத்துட்டு இருக்கான். அழகான சுபமான சித்திர மாசம், நவமி திதி, கர்க்கடக லக்னம், 5 கிரகங்கள், சூரியன், புதன், அங்காரகன்,
சுக்கரன் சனி அப்படிங்கிற 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்பொழுது அப்பேற்பட்ட அந்த வைகுண்டநாதனாகிய ஸ்ரீமன் நாராயணன் கௌசல்யோட திருக்குமாரான இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதாரம் பண்ண போறார். ततश्च 12 मासे चैत्रे नावमि केतितं नक्षत्रे अदितिदैवत्ये स्वोच संस्थेषु पंचसु ग्रहेषु कर्कटे लग्ने वाग्भदा बिन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जयरामं सर्वलक्षण संयुतं विष्णोरथं महाभागं पुत्रं वैश्वानरवर्धनं कौसल्या शुशुभेतेन पुत्रेण मिततेजसा यदा वरेण देवानामदितिर्वज्रपाणिना भरतो नाम कैकेय्या जज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णुश्चतुर्बाहः समुदितो गुणैः अत लक्ष्मण शत्रुघ्नो सुमित्रा अजनयत सुतौ. रामचंद्रमूर्ति की जय, भरताழ்வானுக்கு जय, लक्ष्मण स्वामी की जय, शत्रुघ्न स्वामी की जय. இப்படி அந்த 4 குழந்தைகளும் அவதாரம் பண்ணினா அந்த தீபாராதனை முடிஞ்சோட கதையை தொடரணும். ஹரே ராம். राम सीता 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 राम रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुवीरा रामचंद्र रघुरामा रामचंद्र रघुरामा रामचंद्र रघुरामा रामचंद्र रघुरामा रामचंद्र नमो रामचंद्र जय सिंहो रामचंद्र नमो रामचंद्र जय सिंहो. रामचंद्र मूर्ति की जय, भरताழ்வான் की जय, लक्ष्मण स्वामी की जय, शत्रुघ्न स्वामी की जय. அருமையான சுபமான சித்திர மாசத்துல கௌசல்யோட திருக்குமாரனா சர்வ சாமுத்ரிகா லட்சணங்களும் அமைய பெற்ற சிறந்த தேஜஸ்வியான சாக்ஷாத் வைகுண்டபதியான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவா அவதாரம் பண்ற அடுத்த நாள் பரதன் அப்படிங்கிற அந்த திருவவதாரம் பகவானுடைய அம்சம் தான். கைகேயிக்கு மீன லக்னத்துல பூச நட்சத்திர அவதாரம் பண்ற. அதுக்கும் அடுத்த நாள் பகவத் அம்சங்களாக லக்ஷ்மணனும் சத்ருகனும் ரெட்டையர்களா சுமித்ரா தேவிக்கு ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல அவதாரம் பண்றான். எப்படி இருந்திருக்கும் இந்த ஊர்? சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்துட்டோ, சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறந்துட்டோ அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவாரு. வீதிதோறும் துள்ளாதார் அப்படின்னு அத்தனை ஜனங்களுக்கும் அப்பேற்பட்ட சந்தோஷம். ஒரு குழந்தை பிறந்தாலே ஆனந்தம். 4 குழந்தைகள் மணிமணியா ஆனந்தத்துக்கு கேட்பானே. வீடுகள் எல்லாம் அலங்காரம் பண்றான். பூமாலைகள் கட்டி, பூத்தோரணங்கள் கட்டி, மாவிலை தோரணங்கள் கட்டி, வாழைமரம் கட்டி, அழகா ரங்கோலி கோலம் போட்டு பஞ்ச தீபங்கள் வாசலை ஏற்றி அக்ஷதையும் பூவும் தெருவெல்லாம் தெளிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்பு கொடுத்துட்டு எவ்வளோ அவாவாட்டில் குழந்தைகள் பிறந்தது போல அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அந்த அயோத்தியா வாசிகள் அத்தனை பேரும் அனுபவிக்கிறான். தசரத சக்கரவர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் ஸ்வர்ணதானம் பண்றார். அண்ணா வேதம் ஓதக்கூடிய பிராமணர்கள் அத்தனை பேருக்கும் நிறையா கோக்களை தானம் பண்ணி இவ்வளவு சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கிறார். பூலோகம் எப்படி இருக்கேன், வைகுண்ட தேவலோகத்துல இருக்கக்கூடிய அந்த தேவர்கள், ரிஷிகள், கந்தர்கள், அப்சரஸ்ரீகள் அவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க அப்சரஸ்ரீகள் எல்லாம் நாட்டியம் ஆடும், தேவர்கள் எல்லாம் துந்துவி வாத்தியங்கள் எல்லாம் ஜாம் ஜாம்னு முழங்குறா. அழகான தென்றல் வீசுறது, லேசா பன்னீர் தூவுறது போல தூரல் போடுறது, பட்சிகள் எல்லாம் அழகாக சப்தமிடுறது, எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த ரிஷிகணங்கள் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா இப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு தன் அம்சங்களோட அவதாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜெயகோஷம் எழுப்புறா. தேவர்கள் எல்லாம் புஷ்பத்தை 4 குழந்தைகள் மேலும் விடாத வர்ஷிச்சுட்டே இருக்காராம். அப்படி அந்த ரிஷிகள் பண்ணின ஜெயகோஷம் இங்கே ராமாவதாரத்தில் ராமன் என்னெல்லாம் பண்ண போறார் அப்படிங்கிறது அவளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படிங்கிறதுனால அந்த அவதாரத்தை வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி ஜெய 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 விஜய அப்படின்னு இதோ இப்போ வரவேற்க போறா.
भव जय विजयी भव जय विजयी भव रक्षो गणपति भक्षित भूमि देव देव गण रक्षण दीक्षा दक्ष शिक्षित दुष्ट जन रक्षित शिक्षगण पक्षिवर मोक्ष प्रदान पद्मायताक्ष वक्षस्थल शोभित नित्य लक्ष्मी निवास शबरी मोक्ष साक्षी भूता सकल सुर भूसुर पक्षपाल भार पक्ष रहिता फल प्रदान रक्षा जय विजयी भव जय विजयी भव जय विजयी भव कुक्षिस्थितागिल कोटि ब्रह्मांड करधृत कोदंड वेदंड गमन मार्तांड वंश मणिदीप दंडकारण्य संचार मणिकुंडल शोभित गंड कंठ शोभित कौस्तुभ श्रीकंठ विनिवंदित पुंडरीक चरण श्रीकंठ लेपन अखंड मंडल परिपाल मणिमय मंडल भूषित मणिमंडप सदन सावधान भेद दंड पंडित अंडचारिप वाहन श्री वैकुंठनाथ जय विजयी भव जय विजयी भव जय विजयी भव सरयू तीर विहार सीता मनोहर शत्रुघ्न सोदरा सौमित्र शंकर भरत भरत विभीषण पोषण सुग्रीव सुलभ गुहसख समीर नंदन सर्वस्वभूत सकल साकेत साम्राज्य सर्वस्वतंत्र स्वामी मोद सिंहासनाधीश्वर सत्य धर्म प्रतिष्ठापक शरणागत वत्सल सर्वशरण्य सर्व जगन्नाथ मम नाथ जय विजयी भव जय विजयी भव जय विजयी भव विज्ञापनं शृणु विभो मम देव देवा विश्वानुकूल गिरिवन्दनमाविलोला विद्या विवेकरहितं शरणागतं मां विष्णो विदेहि रघुवीरा तवैव दास्यम् ஜய 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 விஜய விஜய அப்படின்னு அந்த மகரிஷிகள் எல்லாம் அவ்வளோ அழகா இந்த ராமச்சந்திர பிரபுவை வரவேற்கிறார். ஆச்சு குழந்தைகள் பிறந்து 10 கடந்த 2ஆம் நாள் பேர் சூற்ற விழா நாமகரணம். இந்த வைபவத்துக்கு தானே காத்துட்டு இருந்த வசிஷ்டர் எவ்வளவு வருஷமா இந்த ராமன் பிறப்பான் அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் காத்துட்டு இருக்காரே அந்த வசிஷ்டர் இந்த மூத்த குழந்தை எடுத்து அப்படியே மடியில வச்சிருந்தாங்க. அந்த குழந்தை அழகா சிரிக்கிறது வசிஷ்டரை பார்த்து. குழந்தைய பார்த்தாலே ஆனந்தம் பொங்கது. அழகான பிரசன்னமான முகம் ஆனந்தம் பொங்கது. அதனால ராம அப்படின்னு பேர் வைக்கிறார். ராமன்னாலே ஆனந்தம் அர்த்தம். ஆனந்தப்படுபவன் ராமன், ஆனந்தப்படுத்துபவன் ராமன், ஆனந்தப்படுத்துபவர்களுக்குள்ளே சிரேஷ்டமா இருக்கக்கூடியவன் ராமன். ரமதே திராமக ரமயத்தே திராமக ராமோ ரமயத்தாம் சிரேஷ்டா அப்படின்னு அந்த ராமன் அப்படிங்கிற பேரை மூத்த குழந்தைக்கு வச்சார். ரமிஞ்சு வாரவருரா ரகுத்தமா நினு வினா ரமிஞ்சு வாரவருரா ரகுத்தமா நினு வினா சமாதி ஷட்குணகணா சகல புவன ஜனுலதோ ரமிஞ்சு வாரவருரா ரகுத்தமா நினு வினா ரம்யனே சுமன்மமோ ராமயனே சர்மமோ ரம்யனே சுமன்மமோ ராமயனே சர்மமோ रसल मरवरुल कबेलो त्रामराज संगुत रमिंचुवा एवरुरा एवरुरा रघुत्तमा निनुविना निनुविना ராமா உன்னை தவிர வேறு யாரும் ஆனந்தத்தை கொடுக்க முடியாதே ராமா. தேவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டே நீதான் ஆனந்தத்தை கொடுக்குற அப்படின்னு ராமபக்தனா இருக்கக்கூடிய தியாகராஜர் ராமனை கொண்டாடக்கூடிய அழகான பாட்டு. அப்பேற்பட்ட ராமன் இந்த பேரை மூத்த குழந்தைக்கு வச்சார். அடுத்த குழந்தை எடுத்து மடியில் வச்சுக்கிறேன். சாந்தமா சிரிச்சுதான் அந்த குழந்தை. இந்த தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால இந்த குழந்தை ராஜ்ய பரிபாலத்தை 14 வருஷம் பாரமா எடுத்துட்டு பண்ண போறதே அப்படின்னு அந்த குழந்தைக்கு பரதன் அப்படின்னு பேர் வச்சார். 3வது குழந்தை எடுத்து மடியில் வச்சுட்டா அந்த குழந்தை குறும்பா சிரிக்கிறதா. வசிஷ்டரை பார்த்து குறுகுறுன்னு இருக்கானே லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்னு ராம கைங்கரியத்தை கூடவே இருந்து பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அப்பேற்பட்ட லக்ஷ்மி இந்த குழந்தைக்கு கிடைக்க போறதே அப்படின்னு லக்ஷ்மணன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர். கணக்குட்டி எடுத்து மடியில் வச்சுக்கிறாரு. அது விஷமமா சிரிச்சுதான் எனக்கு என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்னு பார்க்கறது போல இருந்துதான். பாகவத அபிமானம் அப்படிங்கிறத இந்த குழந்தை சொல்லிட்டு இருக்க போகுது. நித்திய சத்ருக்களா இருக்கக்கூடிய சத்ருக்கள் எல்லாம் இது ஜெயிக்க போகுது, இந்திரியங்களை ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதுனால சத்ருக்னன் அப்படின்னு பேர் வைக்கிறார். ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் அப்படின்னு 4 குழந்தைகள். ராமனும் பரதனும் இந்திரநீல மணியை போல நீல வர்ணத்துல அப்படின்னு பிரகாசமா இருக்காங்க. லக்ஷ்மணனும் சத்ருகனும் அப்படியே ஸ்வர்ண காந்தியோட தகதகதகன்னு பிரகாசிச்சுட்டு இருக்க அந்த 4 குழந்தைகளும் 4 தொட்டில போட்டு வச்சிருக்காங்க. அந்த தொட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டு
வைரமன் விடுதந்தார் மாணிக்குரலனே தானேனோ வையம் அளந்தானே தானேனோ. இது சாதாரணமாக குட்டி கிருஷ்ணருக்கு பாடக்கூடிய தாலாட்டு. நந்தகோபுரம் யசோதையும் குட்டி கிருஷ்ணருக்கு தொட்டில் போடணும் அப்படின்னு பேசிக்கிறான். இவன் பேசிக்கிறத பிரம்மா கேட்டுட்டு அச்சோ ஏதாவது சாதாரண தொட்டில போய் போட்டு போறாளே பரமாத்மாவாச்சு அப்படின்னு அவருக்கு கவலை வந்து என்ன பண்றாரா, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி, மாணிக்கம் சேப்பு வைரம் வெள்ளை இப்படி கான்ட்ராஸ்டா ரெட் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் அப்படின்னு அழகா இடை கட்டி அழகா பண்ணினாராம் ஒரு தொட்டில. எப்பேற்பட்ட தொட்டில்னா ஆணிப்பொன் சுத்தமான பொண்ணால தொட்டில் பண்ணி அப்படியே இந்த நந்தகோபுரம் திண்ணை வச்சுட்டு போயிட்டாராம். நந்தகோபுரம் குறுக்கும் நடக்கும் நடந்துருக்கேன் பார்த்தா இந்த தொட்டில் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு அசால்ட்டா எடுத்துட்டு வந்து அந்த தொட்டில கிருஷ்ணரை போட்டார் அப்படின்னு சரித்திரம். அவருக்கு அதோட மதிப்பு தெரிஞ்சதோ தெரியலையோ, அவருக்கு அந்த தொட்டில் பண்றதுக்கு பைசா இருக்குதோ இல்லையோ. இவர் தசரத சக்கரவர்த்தியாச்சே, செல்வத்துக்கு கேட்பானே, சார்ப பௌமன் இல்லையா, 4 குழந்தைகளுக்கும் இதோ இது போல தனித்தனியா மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்ய நல்ல செல்வட்டு போட்டு அந்த குழந்தைகள் 4 பேரும் படுத்துருக்கா. அந்த 3 அம்மாக்களும் தாலாட்டு பாடுறா. ராமனுக்கு பாடக்கூடிய தாலாட்டு தான் மிச்சம் 3 குழந்தைகளுக்கு. அதுதான் வேணும்னு கேட்குமா, ராமன் தாலாட்டே பாடு அப்படின்னு சொல்லுவான். அந்த குழந்தைகளுக்கு அதுதான் ஆசையம். அப்பேற்பட்ட தாலாட்டு அந்த 3 மாதாக்களையும் பாடுறான். மண்ணு புகழ் கோசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோமுடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சே, கண்ணினம்மாவது புடைசூர் கண்ணபுரத்தின் கரமணியே, என்னுடைய நமுதே ராகவனே தாயேனோ. ரகுவம்சத்தில் வந்ததுனால 4 குழந்தைகளுமே ராகவன்கள் தான். 4 குழந்தைகளுக்குமே பாடக்கூடிய தாலாட்டு. இது குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். அவர் அத்தியந்த ராமபக்தர். ஆழ்வார்களுக்குள்ளேயே ராமபக்தி பண்ணினார் அப்படின்னா அந்த குலசேகர ஆழ்வார். அவர் ஒரு தினம் கண்ணபுரம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வர. அது கிருஷ்ணனுடைய க்ஷேத்திரம். அந்த பெருமாளை பார்க்கணும்னு வரும்பொழுது ராத்திரி வேளே ஆயிடுது. அதனால கோவில் நிறைய சாத்திடுறான், கோவில் கதவையும் மூடிடுறான். சரி வாசலிருந்தே அந்த பெருமாளை எட்டி பார்க்கலாம் அப்படின்னா மதுசுவரம் ரொம்ப பெருசா இருக்கு, அவ்வளோ ஈஸியாலாம் அந்த பெருமாளை பார்க்க முடியாது. அப்போ ஆழ்வார் நினச்சிக்கிற காத்தால வந்திருந்தா பிரபோதனம் பாடியிருக்கலாம், பகல் வேளையில வந்திருந்தா அந்த பெருமாளோட அழகை பார்த்து பார்த்து ரசிச்சு பாடியிருக்கலாமே பாசுரங்க. ராத்திரி பொழுதா போயிட்டேன், அதனால தாலாட்டு பாடணும் அப்படின்னு முடிவு பண்றேன். இந்த கண்ணபுரம் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தை திரு ராமபுரமா மாற்றினார். கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பகவானை ராமனாவே பார்த்தார். பெருமாள் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை குழந்தையா பாவிச்சு கௌசல்யே இந்த ராமனுக்கு அயோத்தியில தாலாட்டு பாடுறது போல இந்த பாட்டு பாடுற. மண்ணு புகழ் கோசலை, கோசலை மண்ணு புகழ், இந்த ஜகமே கௌசல்யா தேவியை கொண்டாடுவோம். ராமமாதா யசஸ்வினி, ராமமாதா யசஸ்வின்னு எப்பேற்பட்ட பகவான் ராமனையே தன் வயிற்றில் பெற்றெடுத்தாள். இவ்வளவு போல பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த கௌசல்யா அம்மாவை கொண்டாடுவான் இந்த ஜகமே. அப்பேற்பட்ட மண்ணு புகழ் கோசலையுடன் மணிவயிறு வாய்த்தவனே. அந்த கௌசல்யா தேவியோட வயிறு மணிவயிறு. எப்பேற்பட்ட பகவான வயிற்றில் தரிச்சாவள், அவனுடைய வயிறு மணிவயிறு. இது ஒரு பாகம். கௌசல்யுடன் மணிவயிறு வாய்த்தவனே, நீ மணிவயிறு வாய்ச்சவனே ராமா. குழந்தை வயிறு தொப்பை எவ்வளோ அழகா சாஃப்டா இருக்கு. அப்பேற்பட்ட மணிவயிறு வாய்த்த ராமா, தென்னிலங்கை கோமுடிகள் சிந்துவித்தார். அழகான பதம். அந்த குழந்தை ராமன் கிச்சு கிச்சு கிச்சுன்னு அந்த தொட்டில கையை காட்டும் பொழுது ஆழ்வாருக்கு தொடரலாம், இன்னைக்கே ராவணவதம் படத்துக்கு கடவுள் போல இருக்கு அந்த குழந்தை, அப்படி ஒரு காரிய துரந்தனா இருக்கு அப்படின்னு அந்த ஆழ்வாருக்கு தோன்றதான். அதனால அடுத்த பலம், தென்னிலங்கை கோமுடிகள் சிந்துவித்தாய். சிந்துவித்தாய் அர்த்தத்துக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த தென்னிலங்கை கோன் யாரு? ராவணன். அவனுக்கு 10 தலைகள் இருக்கும் இல்லையோ, 10 தலைகளையும் ஒன்னா சீவிடலையாம் ராமன். ஒரு தலையா கொய்து போட்டாராம். அதனால சிங்கர் தான். 10வது தலையை கொய்யும் பொழுது மிச்ச தலையெல்லாம் அப்படி பார்க்குமா, அச்சோ ஒரு தலை போயிடுதா அப்படின்னு நினச்சிக்குமா. இந்த தலையை கொய்யும் போது மிச்ச தலையை இப்படி பார்த்து அச்சோ இந்த தலை போயிடுதா அப்படின்னு நினைச்சுக்குமா. ஏன் இப்படி ஒரு தலையா கொய்யறாரு அப்படின்னா, மிச்ச தலைகள் இருக்கும் பொழுதாவது ராவனுக்கு புத்தி வந்து சீத்தை திருப்பி கொடுத்துதான் நான் கொல்ல வேண்டாம், என்ன ஒரு காரணியம். அதனால சிந்துவித்தாய். நிஜமாவே யுத்த காண்டத்துல ராமன் பெரிய ராமனா ஆனதுக்கப்புறம் சண்டை போடும்பொழுது ஒரு தலையா தான் கொய்யற. 101 தரம் கொய்தார். ஒரு தலை கொய்யும் பொழுது தொலை திருப்பி வந்துட்டே இருக்கு.
101 டைம்ஸ். சிசுபாலனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சான்ஸ் கொடுக்கறது போல ராவணனுக்கு அந்த ஜென்மாலே அந்த அவதாரத்திலே காட்டி கொடுக்குறார். அவன் திருந்தலைன்னு தெரிஞ்சோட என்ன அவனை வதம் பண்ணினார் அப்படின்றது சரித்திரம். அதனால இந்த ஆழ்வார் சொல்றார், தென்னிலங்கை கோல் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினமாமது புரை சூர் கண்ணபுரத்து என் கருமணியே. இது வரைக்கும் கௌசல்யாவோட பிள்ளை ராமன், கௌசல்ய குமாரன் ராமன் பாடிட்டு இருந்த ஆழ்வாருக்கு 3வது வரி வந்தோடனே தன் குழந்தைன்னு தோழி போயிடுச்சு. தானே கௌசல்யா மாறி என் கண்மணியே, என் கருமணியே, என் கருவில் உரித்தவழியே, நானே கௌசல்யே அப்படின்னு அந்த ராமனை தன் குழந்தையா பாவிச்சு பாடுறார். என் கருமணியே, என்னுடைய அமுதே. அமுதமே இனிப்பாதானே இருக்கும், இன்னமுதான் அந்த அமுதத்தை காட்டிலும் இனியவராம் என்றார். அதனால இன்னொரேன்னு பாடுற அப்பேற்பட்ட தாலாட்டு தானே கௌசல்யா மாதிரி எப்படி அந்த ஆழ்வார் பாடினாலும் இன்னொருதான் அந்த 4 குழந்தைகளுக்கு அந்த தாலாட்டை பாடி அந்த குழந்தைகளை இன்னைக்கு தூங்க பண்ணி நீ பிரவச்சனத்தை முடிச்சுக்கோ. மன்னு புகழ் கோசலைதன் மணி வயிறு வாழ்த்த தென்னிலங்கை கோல் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினம் மாமது புரை சூர் கண்ணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாயேனோ, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாயேனோ தாயே.